மரியாதைக்குரிய திமுக உடன்பிறப்புகள், சொந்தங்கள் போய் டவுன்லோட் பண்ணுங்க, படித்தவர்கள் போய் பாருங்க. அந்த தேர்தல் அறிக்கையில முதல் வாக்குறுதி என்ன தெரியுமில்ல? திருக்குறளை தேசிய நூலாக மாற்ற மத்திய அரசை வலியுறுத்துவோம். 5 வருஷம் ஆச்சு. ஊழல் புகார் உள்ள அதிமுக அமைச்சர்களுடைய ஊழலை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். இல்ல. பெட்ரோல் விலை 5 ரூபாயும் டீசல் விலை 3 ரூபாயும் குறைக்கப்படும். கேஸ் மானியம் 100 ரூபாய் குறைக்கப்படும். இப்படி 100 முக்கியமான வாக்குறுதிகளும் 520 பக்கங்களுக்கு வாக்குறுதிகளும் வாரி வழங்கினாங்க. 10,64,000 கோடி தமிழ்நாடு அரசு கடன். ஆனால் இந்த கடனை வாங்கி இந்த அரசு செய்த ஒரு சாதனை இலவச பேருந்து. அதுவும் நாடு தமிழ்நாடு, வாழ்கிற மக்கள் தமிழர்கள், பேசுகிற மொழி தமிழ். அப்புறம் என்ன மைத்துக்கடா அரசு போக்குவரத்து கழகம்? ஏன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இல்ல. இந்த கேள்வியை கேட்ட ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பாருங்க, அரசு போக்குவரத்து எந்த அரசு? கர்நாடக அரசா, கேரள அரசா, மகாராஷ்டிரா அரசா, இல்ல திராவிட அரசா, இல்ல முகலாய அரசா, இல்ல விஜயநகர சாம்ராஜ்யமா, இல்ல ஓங்கோல் பேரரசா? என்ன அரசு? இல்ல சோழ பேரரசா, இல்ல சேர பேரரசா, இல்ல பாண்டிய பேரரசா? தமிழ்நாட்டுக்கு நாங்க தான் தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி கொடுத்தோம். எங்க ஐயா அண்ணாதுரை தான் பேர் வச்சாரு அப்படின்னு பெருமையோடு பேசுகிற திமுக அரசு போக்குவரத்து கழகம் மாத்திட்டாங்க. ஏன் தமிழ்நாடு தூக்குன? அந்த தூக்குன தமிழ்நாடுங்கிற இடத்துல தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழ்நாடு ஸ்டிக்கரை ஒட்டிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.